காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைக்கான தலைப்பு, இனி பயம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இனி பயம் இல்லை. நாசிகளின் ஆட்சியின் போது ஹிட்லரின் பிரச்சார மந்திரி, உங்களை ஒரு காரியத்தில் ஒருவர் நம்ப வேண்டுமானால் அதை மீண்டும் 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 கூறுங்கள் என்று சொன்னார். நீங்கள் பயத்துடன் வாழும் நிலையில் இருப்பீர்களானால் அதற்கு காரணம் உங்கள் மூளை தவறான தகவலினால் சலவை செய்யப்பட்டுள்ளது என தெரிகிறது. அச்ச உணர்வில் ஒதுங்கி இருக்கலாம். பயம் என்ற குழியிலிருந்து திரும்பவோ நகரவோ முயற்சி செய்யவோ வெளியேறவோ முடியாது இருந்திருக்கலாம். ஹிட்லரின் பயங்கர ஆளுகை பல ஆண்டுகளுக்கு முன் முடிவிட்டது. ஜெர்மானியர் இந்த உண்மையை அறிந்தபோது அவர்கள் விடுதலை உணர்வு பெற்றனர். அருமையானவர்களே, நீங்களும் பயத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட விரும்புகிறீர்களா? இந்த நாளின் தியானத்தை கவனமாக கேளுங்கள். பயம் என்றால் என்ன? விரைவில் நெருங்கி வரும் ஆபத்தினால் உணர்வில் ஏற்படும் பலமான மாற்றமே பயம் என சொல்லப்படுகிறது. அது ஆபத்தானதாகவோ உண்மையானதாகவோ கற்பனையாகவோ பகுத்து உணரப்பட்டதாகவோ விவேகமற்றதாகவோ இயல்பானதாகவோ அல்லது வினோதமானதாகவோ இருக்கலாம். உண்மையான ஆபத்து ஒன்றை நாம் சந்திக்க நேரும் போது நாம் செயல்படும்படி நம்முடைய சிருஷ்டிகர் நம்மில் வைத்துள்ள பாதுகாக்கும் சாதனம் பயம். இது அட்ரினலினை உடலில் மிகுதியாக சுரந்து நமது செயலை தீவிரப்படுத்துகிறது. இதனால் போரிடு, பறந்துவிடு அல்லது செயலற்றது, ஃபைட், ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் என்னும் செயல்கள் முடுக்கி விடப்படுகின்றன. இயல்பாகவே பயம் என்ற உணர்வு கர்த்தரால் நமக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் பயந்து கொண்டே இருப்பதும் பயத்தின் ஆவியால் பிடிபட்டிருப்பதும் கர்த்தரால் அருளப்பட்டவைகள் அல்ல. 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று கற்றுத்தருகிறது. உங்கள் பயம் எங்கிருந்து வருகிறது? அருமையானவர்களே, உங்கள் பயத்தின் தொடக்கம், அதன் நியாயம், அதன் அமைப்பு இவற்றை ஆராய்வதால் உங்கள் பயத்தை புரிந்து கொள்ளவும்
அதை அகற்றவும் முடியும். முதலில் ஞானத்தின் பிறப்பிடமான தேவனை அணுகி இப்படிப்பட்ட சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய 139 சங்கீதத்திலே வசனம் 23, 24 ஒரு சிறு ஜெபம் செய்கிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஏறெடுங்கள். குறிப்பாக உங்கள் பயத்தை இனம் கண்டு கொள்ளுங்கள். உண்மையிலேயே எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? அதன் பிறகு நான் இப்போது சொல்லக்கூடிய சில கேள்விகளை உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, அண்மையில் நடந்த காரியத்துடன் எனது பயம் தொடர்புடையதா அல்லது கடந்த கால நிகழ்வு ஒன்றுடன் சம்பந்தப்பட்டு அதிலிருந்து தோன்றியதா? கேள்வி 2, எனது பயத்திற்குரிய பொருளோ நிகழ்வோ உண்மையான பயமுறுத்தலா அல்லது வெறுமனே கற்பனையா? கேள்வி 3, என்னுடைய பயம் பயப்பட தேவையற்ற பொருளோடோ அல்லது நிகழ்வோடோ தவறாக இணைக்கப்பட்டுள்ளதா? கேள்வி 4, பயத்தின் விளைவை நினைவுபடுத்தக்கூடிய இடத்திலிருந்தோ மக்களிடத்திலிருந்தோ பொருட்களிலிருந்தோ என்னுடைய பயம் வருகிறதா? கேள்வி 5, என்னுடைய பயப்படும் மனநிலைக்கு காரணமானதின் தொடர்பு இனி இல்லாததொன்றாக இருப்பினும் பயம் நீடித்து உள்ளதா? கேள்வி 6, பிறரை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் போலியான பயமுறுத்தல் இன்று எனக்கு உண்மையிலேயே வந்துவிட்டதா? அருமையானவர்களே, நீதிமொழிகள் 14:8 சொல்லுகிறது, தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பயத்தால் ஆட்கொள்ளப்படுவதற்கு மூல காரணங்கள் என்ன? 1, தவறான நம்பிக்கை. 2, சரியான நம்பிக்கை. தவறான நம்பிக்கை என்பது எனக்கு பயத்தை கட்டுப்படுத்தும் திறன் இல்லை, பயத்தை உண்டு பண்ணும் சூழ்நிலையை தவிர்ப்பதே ஒன்றே சரியானதாகும் என்று நம்புவது. சரியான நம்பிக்கை என்னவென்றால், நாம் பயப்படும் போது கர்த்தர் தம்முடைய பலத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று கூறுகிறார். அவருடைய பலத்தில் எனது பயத்தை சந்திக்கும் போது பயம் என்னை ஆட்கொள்ளாது. கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். அவரது பூரண அன்பை நான் நோக்கும் போது பயப்படுத்தும் ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் அவரது பூரண சமாதானத்தை உணர்கிறேன் என்று நீங்க சொல்ல வேண்டும். வேதாகமத்திலே 1 யோவான் 4:18 நமக்கு கற்றுத்தருகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஆண்டவரோடு நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? பூரண அன்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி என்றால் அது சரியான நம்பிக்கை என்று கூறப்படுகிறது. பயப்படும் மனநிலையை மேற்கொள்வது எப்படி? சிறு குழந்தையா இருக்கும் போது பயம் ஆளுகை செய்யும் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருந்தால் வளர்ந்து பெரியவனான பின்னும் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டோராக இருப்பீர்கள். சில சமயங்களில் நீங்கள் யாருடனாவது நேருக்கு நேர் மோதவிருக்கும் போதும் பலத்தை காட்டும் சூழ்நிலை வரும்போதும் பலன் நற்றவர்களாக இருப்பதை உணர்கிறீர்கள். உங்கள் மேல் கட்டுப்பாட்டை வைத்திருப்பவர்களின் தயவுக்குள் நீங்கள் பயத்துடன் பதுங்கிக் கொண்டிருக்க நேரிடும். உங்களை கட்டி வைத்துள்ள கட்டுகளை இனம் கண்டு ஒடுக்கப்பட்டோரை விடுவிக்கும்படிக்கே கிறிஸ்து வந்தார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் அளவும் விடுதலை அற்று இருப்பீர்கள். ஆம், உங்களை விடுவிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். லூக்கா 4:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அவருடைய பர்பஸ் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று லூக்கா 4:18 நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, ஒரு நபருக்கோ அல்லது ஒரு சூழ்நிலைக்கோ நீங்கள் பயப்படும் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், சில ஆலோசனைகள். நீங்கள் பயப்பட காரியம் நடக்குமோ என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் பயப்படும் காரியம் உண்மையிலேயே நடக்கப் போகிறதா என்று திட்டமாக அறியுங்கள். உங்களை பயம் மீண்டும் மீண்டும் தாக்குகிறதா என்பதை கவனியுங்கள். இப்போது நடப்பவை எவையும் பயத்துக்குரியவை அல்ல என்பதை உணருங்கள். கடந்த கால வேதனைகளிலிருந்து
எது உங்கள் பயத்தை உருவாக்கியது என கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் உணரும் இந்த பயம் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியது என தீர்மானிங்கள். உங்களிடமே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கடந்த நாட்களின் நிகழ்வுகளின் பயத்திலேயே நான் இன்னும் இருக்கிறேனா? இந்த பயம் முதலில் எப்பொழுது எனக்கு வந்தது? இந்த பய உணர்வு உண்டான போது என் வயது என்ன? எங்கு இருக்கும் போது இந்த பயம் உண்டாயிற்று? நான் பயப்படும் போது என்ன நடக்கிறது? இப்போது இந்த பயம் என் வாழ்வை எவ்விதம் பாதித்துள்ளது? இதனால் நான் எதை இழந்து கொண்டிருக்கிறேன்? சற்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த பயம் எனது வாழ்வில் இடம்பெற விடமாட்டேன், கடந்த கால பயங்கள் என்னை கட்டுப்படுத்த விடமாட்டேன் என்று உங்களுக்குள் இப்பொழுது கூறுங்கள். அது அப்போது, இது இப்போது, அது அப்போது, இது இப்போது. இந்த சொற்றொடரை மீண்டும் மீண்டும் கூறுங்கள். பயத்தின் பிடியிலிருந்து வெளிவர தீர்மானிங்கள். இப்பொழுது உங்கள் பயத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் பயத்தினின்று மாறவும் வேண்டியதை செய்யுங்கள். இங்கு இப்போது என்ற எண்ணத்துடன் வாழவும் பயமே இல்லாமலும் செயல்பட தீர்மானிங்கள். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் உங்கள் பயத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு மாற்றத்திற்குரியவை திட்டத்து மற்ற காரியங்களை திட்டமிடுங்கள். யாக்கோபு 16:5-16 நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நாளையும் தொடர்ந்து பயத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, இனி பயமில்லை என்கிற சத்தியத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரலோகத்தின் அன்பு தகப்பனே, தேவரே, நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை நாங்கள் சிந்தித்துக் கொள்வது விவேகிகளாகிய எங்களுக்கு ஞானம் அப்பா. ஆண்டவரே, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நீங்க எங்களுக்குள் ஜீவிக்கிறீங்க என்கிற அந்த பூரண அன்பு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்ப வேண்டும். சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பயம் ஆண்டவரை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இனி பயமில்லை என்கிற தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தொடர்ந்து உடைய பிரசன்னமைகளை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.